ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, ரித்திகா, சோபிகா. ஐயோ பாப்பாங்க இல்லைன்னா கற்றுக்கத்துன்னு கத்திருப்பாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை. எல்லா கமெண்ட்ஸுக்கும் இல்லை, ஒரே ஒரு வீடியோக்கான ரிப்ளை தான். ஒரு வீடியோ கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை தான் வந்து இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் வரும், இந்த அளவுக்கு நாங்கள்லாம் பண்ணுவோம்னு நினச்சி கூட பார்க்கல. சரி ஓகே, அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ப்ராங்க் வீடியோ தான். பாப்பாவை ப்ராங்க் பண்ண வீடியோ. அது வீடியோ ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான். அந்த 10:10லேருந்து 11:15 வரைக்கும் ஒரே வீடியோன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் தான். ஆனால் அது வந்து எவ்வளோ பேர் அந்த வீடியோ போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸு, ஏன் இப்படி பண்ணீங்க. சரி ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள், ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ப்ராங்க் வந்து பண்ணவே கூடாதுன்னு இருந்தோம். நீங்கள் தான் சும்மா இருக்காமல் அக்கா ஒரு ப்ராங்க், அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்கள், அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அண்ணாவெல்லாம் என்னால் ப்ராங்க் பண்ண முடியாது. இவர் நம்ம என்னத்து பண்ணாலும் ப்ராங்கே ஆக மாட்டார், ஒரு ரியாக்ஷனும் விட மாட்டார். அதனால சரி, ஏன் நம்ம அவ்வளோ கஷ்டப்படணும், எல்லாம் பண்ணி கடைசியாக ப்ளூப்பரில் தான் முடியும் நான் பண்ணுறேன் ப்ராங்க்கு. அதே மாதிரி இவர் என்ன ப்ராங்க் பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதனால தான் சரி பாப்பாங்களை வச்சு பண்ணலான்னு யோசிச்சோம். ஆனால் பாப்பாங்க அழுவாங்கங்கிறது சத்தியமாக எங்களுக்கு தெரியும். அது தெரியாதுலாம் சொல்ல முடியாதுங்க, அழுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும், இதோட பிரதிபலிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வேற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் இதை ஒரு ப்ராங்காக போட்டோம். கடைசி இது ஒரு எமோஷனல் வீடியோவாகி போச்சு. எல்லாமே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேருந்து நேத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கமெண்ட்டையும் படிச்சிருக்கேன். எதுக்குமே லைக் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளோ கமெண்டு. எல்லோரும் என்னங்கக்கா அக்கா, நான் ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன், கடைசியாக எனக்கு அழுக வந்துருச்சு, என்னங்கக்கா பாப்பாங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அதே மாதிரி சோபிகா கூட எல்லாம் சொல்லுதீங்க, உங்கள் அம்மாவுக்கு தண்ணி இந்த வேகத்தில் நடந்து போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோபிகாவுக்கு சந்தேகம் இருந்துச்சு, இவங்க என்னமோ பண்ணுறாங்கன்ட்டு. கடைசியாக இந்த வண்டி சாவி எடுத்துட்டு வா, அதான் பாப்பா சொன்னிச்சுல, இந்த வண்டி சாவி எடுத்துட்டு வா, அம்மா எந்திரிக்கல என்னமோ ஆயிடுச்சு, பக்கத்தில் போய் கூப்பிடுன்னு சொன்னதான் என் பிள்ளைக்கு வந்து பயம் எடுத்துருச்சு சோபிகாவுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோபிக்கு வந்து இவங்க என்னமோ பண்ணுறாங்க எடுப்பாங்களோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பாப்பா அப்படி சொன்னது. தண்ணி எடுத்துட்டு போது மெதுவாக வந்துச்சு. அப்புறம் சரி வண்டி சாவி எடுத்துருவோமா சொல்லி சொன்ன உடனே பாப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. ஓ அம்மா வந்து என்னமோ ஆயிடுச்சு, அப்பா என்னமோ அம்மா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பயம் எடுத்துருச்சு. சரி ஓகே, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. எங்கள் சொந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ப்ராங்க் பண்ணுறது நீங்கள் 2 பேரும் மாற்றி தேடுங்க, பிள்ளைங்களை என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா வீடியோ பார்த்துட்டு எப்பயும் நம்மளே பாராட்டுன்னு பாராட்டுருவாங்க, இந்த டைம் கூப்பிட்டு இந்த இடத்துட்டு திட்டுறாங்களா. எங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக ஃபோன் வரும். நான் சொன்னல, இதில் ஃபஸ்ட்டு ஃபோன் யார் பண்ணாங்கன்னா சுருதி தான் பண்ணுச்சு. வீடியோவில் வந்து 15வது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பாப்பாங்க அழுகுற சீனாக வருது. ஆனால் வீடியோ போட்டு 5 நிமிஷம் கூட ஆகல, உடனே போகணும். இல்லை ஓட்டி விட்டு பார்த்துருப்பாங்க, ஓட்டி விட்டு அந்த இடத்துல என்னாச்சு, எந்த இடத்துல ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ப்ராங்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் பக்கம் ஸ்டார்ட் பண்ண தெரியாமலே 2 பேர் வந்து மாற்றி எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரியல, பாப்பாங்களை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பாப்பாங்க இந்த அளவுக்கு நம்புவாங்கன்னுலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து சுருதி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி சுருதி தான் ஃபோன் பண்ணிச்சு. ஃபோன் பண்ணிட்டு, ஏ துர்கா என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, எனக்கு எப்படி அலோச்சு வந்துச்சு தெரியுமா, நீ வந்து வீடியோ எடுக்கிறதா இருந்தால் நீயும் மாமாவும் மாற்றி ப்ராங்க் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க, ரெக்கார்டு போடாமல் விட்டுட்டேன், என்னமோ பண்ணுங்க, இந்த பிள்ளைங்களை அழுக வைக்கிற வேலை வச்சுக்கூடாது, வீடியோக்கோசரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டு அந்த பிள்ளை. சிறுதி நீ அழுதியா, பின்ன அழுதுட்டு தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன், இன்னும் அழுவுன்னு வேலை சொல்லணுமா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் மாமாட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும், நீ மாமாட்டில் கொடுக்காத, இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிடுறேன்னா அந்த பிள்ளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் பயம் லைட்டாக. அது பயமா மரியாதையான்னு தெரில, அந்த அளவுக்கு அந்த பிள்ளை வந்து பேசாதுங்களா. உடனே சரி நீ மாமாட்ட சொல்லிடு, இனிமேல் இந்த மாதிரி வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டிட்டு வச்சிருச்சு. அந்த பிள்ளை திட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாருங்க. அந்த உடனே டக்குன்னு கூப்பிட்டு, என்ன ப்ரோ இப்படி பண்ணி இந்த வீடியோவே அந்த அண்ணன் பார்ப்பாரு. என்ன ப்ரோ இப்படி என்ன ப்ரோ இந்த வீடியோவில் என் வீடியோ என்னோட பேரை சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்பாரு.
பாப்பாவை இப்படி அழுக வச்சிட்டீங்களா? ரித்திகாலாம் அழைச்சிட்டு அவருக்கு பிள்ளைங்க அழுததை விட எனக்கே நமக்கே கண்ணு கலங்குது ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு. ஆமா. அப்புறம் அதே மாதிரி மாற்றி மாற்றி நிறைய பேர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட வரலாம். இப்போ நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு வருவோம் சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டாப்லேருந்து வந்துடுவோம், நேத்திக்கிலேருந்தே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக அது என்ன கமெண்ட்னு தெரியாது, நான் டாப் லிஸ்ட்டில் வரேன். சிஸ்டர் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்னு இதில் வந்து யாராவது சொல்லிடாதீங்க. 2 பொண்ணுங்க அழும்போது என்ன அறியாமலே அழுக வந்தது, என்னால் முடியலை, எனக்கு ஒரு பையன் இருக்கான் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சலி தானே? அஞ்சலி, சம்ரித், சந்தோஷ், நாங்கள் 3 பேர் வச்சுருக்கீங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், மேபி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே எல்லாருமே சேம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா பேட் கமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வரல. எல்லாருமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சாரி, இனிமேல் வந்து இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண மாட்டோம். இனிமேல் இவரை வச்சு நான் ப்ராங்க் பண்ணுறேன், அதுக்கு பக்காவாக ரெடி ஆகிறேன் சரியா? இனிமேல் என்ன நாங்களாம் ப்ராங்க் பண்ணால் 2 பேர் சொல்லி வச்சு நடிக்கணும், நடிச்சா சிரிக்காமல் நடிக்கணும். எனக்கெல்லாம் கேட்க பக்கம் சிரிப்பு வந்துடும். அந்த ப்ராங்க்லேயே இந்த ப்ராங்க்லேயே நான் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டேன். ஒருவேளை இந்த பக்கம் திரும்பி படுத்துருந்தேன்னா சீரியஸாக சிரிச்சிருப்பேன். அந்த பக்கம் திரும்பிட்டு சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் பாப்பாங்க அழுகல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. கரெக்டாக 1 நிமிஷம் தான் ப்ராங்க் அது. 2வது பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் தெய்வத்திற்கு சமம், நீங்கள் ரொம்ப லக்கி சிஸ்டர். ஆமாம், நாங்கள் ரொம்ப லக்கி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரணிகா அவினாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்து என் கண்களில் தானாக கண்ணீர் வந்தது தாயே, அன்பிற்கு இந்த உலகம் ஈடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யுவபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. எல்லா கமெண்ட்டையும் படிக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஏன்னா பெருசாக இருக்குது, வீடியோ லென்த்தாக போவோம். பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உருவம் என்று. ஆமாம், எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. பாப்பாங்க கேட்குறான், நீங்கள் செத்து போயிட்டீங்க, நாங்கள் நினச்சிட்டோம்மா. சரிம்மா, அப்பா வேற கல்யாணம் பண்ணி புதம்மா வந்துடுவாங்க. புதம்மாலாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நீங்கள் தான் வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேமராவில் நாங்கள் வந்து பேசுனது ஏங்க. அதை விட எங்கள் வீட்டுக்காரில் இருப்பாருங்க, புத்துன்னு உட்காந்துட்டு அழுகுறாரு இவர். ஆனால் நான் மட்டும் தான் அழுகவே இல்லை. ஏங்க ஏன் எனக்கு அழுக வரல? இல்ல வீடியோ பாக்குறப்ப எனக்கு ஒரிஜினலா பிராங்க்னு தெரியும். ஆமா, பாப்பாங்க அழுகு வந்தது கூட எனக்கு அழுகு வரல. அழுகு வந்துச்சு எப்ப பார்த்து பாப்பா அழுகுறப்ப எனக்கு கஷ்டமா போச்சு. ஒரு மாதிரி நானும் அழுதுனா அவங்க இன்னும் அழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணேன். சத்தியமா சொல்றேன் என்ன அறியாமலே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. மஞ்சுளா செல்வம், அதுக்கு மேல எங்க இருக்கு, எனக்கு அழ வந்துருச்சு ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. சிவானி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பண்ண மாட்டோம் சிவானி, சாரி. உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் அவங்க அழுதுருப்பாங்க, ஸோ கியூட். ஆமாம், என் மேலே ரொம்ப ஜாஸ்தி பாசம். ஆனால் நான் மிரட்டுவேன், அடிப்பேன். இவரெலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஆனால் அவர் மேலே தான் பாசம் ஜாஸ்தி, என் மேலே கொஞ்சோடு தான். ஏங்க யார் மேலே பாசம் ஜாஸ்தி சொல்லு பார்க்கலாம்? இவர் மட்டும் அப்படி சொல்ல பரவாயில்ல, சொல்லு சும்மா. சரி, என் மேலே உன் மேலே தான். ஏன் பிள்ளைங்கன்னா அப்பா மேலே தான் இருக்கும். பெண் குழந்தைகள் என்பது நம்மீதா? பெண் குழந்தைகள் என்பது நம் மீது அளவு கடந்த பாசம் உள்ள ஒரு உயிர், கண்கள் கலங்கி விட்டது. ஆமா, சிவசங்கரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, கடைசியில சோறு போடுறது அவங்க தானே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்களும் அதான் சொல்லுவோம். கண்டிப்பா எங்க பிள்ளைங்க எங்களை நல்லா பார்த்துக்கோங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அக்கா பாப்பாங்க உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சு இருக்காங்க, எப்பயும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, ஸோ க்யூட் போத் ஆர் யூ. கஷ்டப்படுத்தணும்லாம் நினைக்கலங்க, இது வந்து கொஞ்சம் இதாகிருச்சு. இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது என்னது, ருத்ரன். உங்கள் 2 குழந்தைங்களும் ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க, நான் வியந்து போய் பார்த்தேன். 2 பேருக்கும் சுற்றி போடுங்க. ஆமாம், இன்னைக்கு சுற்றி போட்டுடலாம், இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுடலாம். அவங்க 2 பேருமே உண்மையாலுமே பாசமாக இருப்பாங்க. எங்கள் சோபி ரொம்ப பொறுத்து போகும். ரித்திகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழு தான், ஆனால் சோபிகா இல்லாமல் ரித்திகானால இருக்க முடியாது. 2 பேர் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போகணும். பாத்ரூம் போனால் கூட 2 பேரும் ஒன்றா தான் போவேன்னு சொல்லிக்கிட்டு குளிக்கிறதுக்கு கூட ராவடி பண்ணுவாங்க. நான் இப்போ நானும் என் தங்கச்சியும் இருக்கிறத விட எங்கள் பாப்பாங்க 2 பேருமே ஒரு பாண்டிங் இருக்குது. அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு பாண்டிங் இருக்குது. நிறையா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நல்லா சண்டை போட்டுக்குவாங்க.
சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாசம் எங்கள் வீட்டில் இருக்குது. அப்புறம் ஐயோ போயிடுச்சு. அடுத்தது எது படிச்சதா, நித்யா அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாங்களுக்கு நீங்கள் 100 பாப்பாங்களும் நீங்களும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். நன்றிங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் பவித்ரான்னு சொல்லிட்டு என்ன அறியாமலே கண் கலங்கி விட்டது அப்படின்னாங்க. ஆமாங்க, எல்லாருமே அழுதுட்டாங்க. நாங்கள் ப்ராங்காக பண்ண ஒரு விஷயம் இப்படி எல்லாரையும் அழுக வைக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ரித்திகா பாப்பா சூப்பர், காட் கிஃப்ட். ஆமாம், அந்த பாப்பாவெல்லாம் நாங்கள் வச்சிருந்த பாப்பா தான் ரித்திகா. உண்மையா சத்தியமா இது வந்து பாப்பா பார்த்தாலும் வேண்டாம், பாப்பா வீடியோ பார்க்கலாம் அவர் அழுவும். இல்லை சும்மா சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ரித்திகா வந்து வயிற்றுல இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப முடியல. அடிக்கடி போய் பெட்டில் அட்மிட் ஆகிட்டே இருந்தேன். வாமிட்லாம் பிளட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே வந்து சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு, சரி கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசு வரல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டா இப்போ வளர்ந்து எங்களுக்கு பின்னா டிங்குனா இல்லை. உண்மையாலுமே டேப்லெட் கூட வாங்கிட்டு வந்தாச்சு. டேப்லெட் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் சொல்லலாமா? சரி, இது எல்லா வீட்லேயும் நடக்கிறதா. டேப்லெட் கூட வாங்கிட்டு வந்து பிரித்து சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டு மாத்திரை இப்படி கையில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். டாக்டரோட இதில் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். இப்படி கையில் வச்சுட்டு போட்டு அப்போ நான் என்ன சொன்னேன், ஆனால் எனக்கு ஒரு பையன் இருக்கணும்னு ஆசை அப்போ எனக்கு இருந்துச்சு. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஏங்க ஒருவேளை பையனாக இருந்துச்சுன்னா சரி வேணாங்க, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி இதோட நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாத்திரையை பேஸ்கெட்டில் போட்டுட்டு விட்டுட்டோம். அதுதான் எங்கள் ரித்திகா குண்டு மிட்டாய். இல்லை அறிவாக பிறந்திருக்கு எங்கள் ரித்திகா குண்டு மிட்டாயெல்லாம். நான் சொல்லுவேனே, முன்னெல்லாம் ஒரு மாத்திரமா என்னம்மா அப்படிங்க, ஒன்றும் இல்லைம்மா சும்மா. இப்போ பார்த்துச்சுன்னா அழுதுதான் தெரியல. இப்போ கூட தெரியாது பாப்பாவுக்கு. தெரியும், ஒரு டைம் சொல்லியிருக்கேன். இங்கே பாரு, இதில் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, யாரோ ஒரு நேம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, யூசர் ஹெச்சி அப்படின்னு சொல்லி தான் ஒன்று. துர்கா, எனக்கு உங்கள் வீடியோ பார்க்க பிடிக்காது இவ்வளோ நாள். ஃபர்ஸ்ட் டைம் ஐ கமாண்ட் டு யூ, ரியலி யூ ஆர் ஏஞ்சல்ஸ், பாண்டிங் வித் யூ இஸ் ப்ரைஸ்லெஸ். 1000 இருந்தாலும் அம்மா தான். என்னோட வீடியோவே இவருக்கு பிடிக்காதான், ஆனால் இவரே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு மனசை தொட்டுட்டு மாட்டுது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோவோ சிஸ்ஸோ, தேங்க்யூ. உங்கள் என்ன பொண்ணு கொஞ்சம் மெச்சூர், பெரிய பொண்ணு ஸோ சென்சிட்டிவ், இது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறாங்க. அது வேணால் உண்மைதான். எப்படி சொல்கிறதுனா, சோபிகா வந்து பார்த்திங்கன்னா மனசு தாங்காது. சின்ன விஷயம்னாலும் எங்கள் சோபிகா கண்ணு கலந்து அழுது, வாயை திறந்தே எங்கள் சோபி பேசாது, கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும். அதுவே எங்கள் ரித்திகா பார்த்தீங்கன்னா கத்தி கண்ணில் தண்ணி வந்தாலும் அந்த கத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொன்னது வேணால் உண்மைதான், சென்சிட்டிவ் தான் எங்கள் சோபிகா. தயவு செய்து இனி இந்த மாதிரி பண்ணாதீங்க, பார்ப்பாங்க பாவம். யோகேஷ் தேவையுமே பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய ப்ராங்க் பண்ண வேண்டாம் சிஸ்டர் ப்ளீஸ். நாங்களா வருத்தப்பட வச்சோம், இனிமேல் பண்ண மாட்டோம். இதாங்க கடைசி, இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. நாங்களாம் பண்ண மாட்டோம். அப்போ என்ன நிறையா இருக்க முடியும். இதே மாதிரி தான் ஒரே மாதிரி இருக்கிற கமெண்ட்லாம் விட்டுருவோம். நான் அழுதுட்டேன் சிஸ், ரியலா இதுக்கு தான் நான் கூட அழுதுட்டேன் சிஸ், ரியலா இதுக்கு தான் பொண்ணுங்க வேணும் சிஸ். எனக்கு 2 பசங்க. எனக்கு பாப்பாங்க அழுததும் என்னாச்சு இப்போ என்ன கண்ணு மூடனா ஓகேவா. எனக்கு பாப்பாங்க அழுததும் அழுக வந்துருச்சு. பாப்பா இவ்வளோ லவ்வாக இருக்கிறாங்க, யுவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாம், ஆனால் பசங்களும் ரொம்ப அழுவாங்க சிஸ்டர். கௌசல்யா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, இப்போ எனக்கு பொண்ணுங்க இல்லையேன்னு சொல்லி கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நிஜமாக சொல்ல போனால் எல்லா குழந்தைங்களும் ஒன்று தான் இல்லை. இப்போ உங்களுக்கே முடியல அப்படின்னா பசங்களும் அழுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா கடவுள் கொடுத்த வரோம். அதை நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகிறது தான் நம்மளோட கடமை. அதுக்கு மேலே நம்மளை பார்த்துக்காததும் அவங்களோட இஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்துட்டு போவோம், அவ்வளோதான். அப்புறம் மகேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, சி இஸ் லக்கி மதர், காட்ஸ் கிஃப்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு லக்கியான அம்மா.
குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது தேங்க்யூ சிஸ்டர். அதே மாதிரி தான் எல்லாருமே இவங்க இதுவும் அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நேமே இல்லாமல் இருக்குது. இது படிச்சிருவோமா? தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். இதோட வழி எங்களை மாறி அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுது. அவங்க மேபி அவங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கள. ஆமாம், உங்கள் கூட்டத்தில் நானும் ஒருத்தி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நானும் அப்படி தான், அம்மா இருந்தும் இல்லாமல் கஷ்டப்படுற ஒருத்தி தான் நானும். உங்களோட வழி எனக்கும் புரியும். இனிமேல் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண மாட்டோம். சாரி, மன்னிச்சிடுங்க. இதுக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க கீழே. ஆமாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க எல்லாருமே. ஆனால் திட்டலை. நல்ல வேலை எல்லாம் பிடிச்சி எங்களுக்கு திட்டுதுன்னு திட்டுவீங்கன்னு நினச்சோம். யாரும் திட்டலை. ரித்திகா சோ ஸ்வீட், நல்லா வளர்த்துருக்கீங்க பாப்பாவை. நன்றிங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரித்திகா திட்டுற மாதிரி ஒரு 2-3 பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கமெண்ட்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். குழந்தைனா வாழாக தான் இருக்கும். உங்கள் ரித்திகா பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அழுக தான் வரும். டெலிட் பண்ணிடுவேன். அதுக்கு ரிப்ளை எதுவும் இவர் போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த கமெண்டு யார் போட்டிருக்காங்கன்னா தேவி அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. நன்றி ரித்திகா, அவனை நல்லா தாங்க வளர்த்துருக்கான். அவன் குழந்தைன்னா சேட்டை பண்ண தான் செய்வாங்க. இல்லைன்னா எப்படி குழந்தைங்க? இதாவது உங்கள் 2 பாப்பாவையும் உங்கள் 2 பாப்பாவும் என்னோட பசங்க ஏஜ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த வரமா. ஆமாம், நானும் அழுதுட்டேன். சாரி சிஸ்டர். நீங்கள் மயங்கி விழுந்த போது இதை பார்த்து அழுகாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கே உடம்பு புல்லரிச்சு விட்டது பாருங்க. நான் மயங்கி விழுவே இல்லையே. நீங்கள் நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி வந்துருப்பேன். அதை விழுந்துட்டு எனக்கு சிரிப்பு. பாப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினச்சி எங்கேயுமே இடிக்கல. பார்த்தியா? அப்படியே பூ போகல. நானாக விழுந்துட்டேன். சோபி இது இவர் தான் கொடுத்துருக்காரு. கிருத்திகா மணின்னு சொல்லிட்டு சோபி தண்ணி கொண்டு வந்தது தான் ஹைலைட் ஆஃப் த வீடியோ. ஆமாம், அந்த வீடியோ பார்த்து நானே சொன்னேன், சோபி நீ இந்த மாதிரி தண்ணி கொண்டு வந்துன்னா விக்கிட்டு செத்துருவாங்க சோபி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நட அப்படின்னா. அப்போ தான் சோபி சொன்னிச்சு, அம்மா எனக்கு வந்து டவுட்டாகவே இருந்துச்சு, நீங்கள் வந்து என்னமோ எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லியிருந்தது. அதனால தான் பொறுமையாக வந்திருக்கு. ஆனால் நான் பாப்பாங்களுக்கு சொன்னேன், என்னமோ அது பொய்யோ உண்மையோ, ஆனால் வந்து தண்ணி கேட்குறாங்கன்னா அடுத்த செகண்டே தண்ணி கொடுத்துடணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ரித்திகா சோபிகா விட செம்மையாக பாசம் வச்சுருக்கா அவங்க மேலே. சோபி விட ரித்திகா தான் என் மேலே பாசம் ஜாஸ்தி. அது எனக்கு தெரியாது. ஆனால் 2 பிள்ளைங்களும் என் மேலே பாசமாக தான் இருப்பாங்க. சோபி பாசம் ஜாஸ்தி. சோபி வெளி காமிக்காது. ரித்திகாக்கெல்லாம் பாசம் ஜாஸ்தி அவங்க அப்பா மேலதான். இதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்க சோபிலாம் பாத்தீங்கன்னா இப்பதான் எனக்கு வந்து முத்தம் வைக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கு. இல்லைன்னா எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாம் அம்மாங்க தான் கொஞ்சுவாங்க, என்ன உன் பிள்ளைங்க இப்படி கொஞ்சுறாங்கன்ட்டு. எங்க சோபி எனக்கு சின்ன ஒரு 5 வயசு வரைக்கும் 5-6 வயசு வரைக்குமே முத்தம் 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 கை கால் முத்தம் கொடுத்துட்டே இருப்பான். தூங்கிட்டு இருக்கேன் எங்கள் பாப்பா, திடீர்னு எந்திரிச்சு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து படுத்துக்கும், அம்மா இருக்காங்களா இல்லையான்ட்டு. அதே மாதிரி அப்பப்போ சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலாம் சோபி எந்திரிச்சு வந்து என் முகத்தை இப்படி தொட்டு பார்க்கும், அம்மா ஏம்மா அப்படின்ட்டு போயிடும் முத்தம் கொடுத்துட்டு. இல்லை சோபி தான் என் மேலே பாசம் ஜாஸ்தி. ரித்திகாவுக்கு பாசம் இருக்காது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல ரித்திகா அந்த வீடியோவை பார்க்கும். ரித்திகா அம்மா பூமேல தான் பாசம் ஜாஸ்தி செல்லக்குட்டி, இல்லைன்னா அழுவ ஆரம்பிச்சிருவா. எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்னு நம்ம சண்டை வாங்க ஆரம்பிச்சிடும்ல. இந்த மாதிரி வீடியோ பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இனிமேல் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் எல்லாமே வந்திருக்கு. பாப்பாங்க பாவம் அக்கா அந்த மாதிரிலாம் இனிமேலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, பிள்ளைங்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்க அழும்போது எங்களை அறியாமலே அழுகாட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே தொடர்ந்து அதுவே தான் இல்லைங்க. மற்றபடி எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு பேட் கமெண்டும் வரல. இல்லை ஒரு கமெண்ட் ஒன்று பெருசாக ஒருத்தர் போட்டிருந்தாரு, அதை இங்கே பாரு. பெருசாக போட்டிருந்தாரா? ஆமாம் ஆமாம், அந்த ஃபோனில் பாரு. நான் இது அது வீட்டில் இந்த கமெண்ட் ஏதாவது படிச்சு சொல்கிறேன். என்ன அறியாமலே அழுக வந்துருச்சு. ஸோ க்யூட் சிஸ்டர், லக்கி சிஸ்டர். ஆமாம் நான்லாம் ரொம்ப லக்கி தான். நான் கூட இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா ப்ராங்க் வீடியோ போடுங்க. ஏங்க ஒரு ப்ராங்க் பண்ணதுக்கே என் பிள்ளைங்க அழுன்னு அழுதுட்டாங்க. பண்ணிடுவோம்.
ஒருத்தர் போட்டிருக்காரு, முதல்ல டெலிட் பண்ணுங்க சிஸ்டர் இந்த வீடியோவை, பணமே வந்தாலும் வேண்டாம் சிஸ்டர் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்டு கம்மி பண்ணுங்க. சரிங்க, நான் கார்பரேட் வந்துச்சுன்னா டெலிட் பண்ணிடலாங்கிற முக்கால்வாசி பிளான்ல தான் இருந்தேன், ஆனால் வரல. அதனால இருக்கட்டும், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்துக்கிறோம். சாரி. துர்கா உனக்கும் இனிமேல் இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க. பண்ணாதப்பா, குழந்தைங்க ரொம்ப அழுகுறாங்க, எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண் குழந்தைகள் நமக்கு கிடைத்த வரம். ஆமாம், கண்டிப்பாக. ஐ லவ் ரித்திகா செல்லம்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க சிஸ்டர். எல்லாருமே அதே தான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க, பண்ண மாட்டோம். தங்கச்சி என்னால் முடியலம்மா, பெத்த இப்படி ஒரு பிள்ளைய பெக்கணும், இனியே விளையாட வேண்டாம். என்னால் முடியலம்மா, பெத்த இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர் சிஸ், பட் நான் அவ்வளோ கமெண்ட் வந்து போட மாட்டேன். பட் இன்னைக்கு எனக்கு அழுக வந்துருச்சு. அண்டு ஃபேமிலி ஃபுல்லாக லவ்வாக இருக்கிறீங்க, ட்ரஸ்டடாக சுற்றி போடுங்க சிஸ், இப்படியே லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். இவங்க பார்த்தீங்கன்னா கௌசல்யா லைஃப் ஸ்டைல் தான் அவங்களும் போட்டிருக்காங்க. 2வது கமெண்ட் அவங்களோட படிக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதாவது யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூடியூப் சேனல் வச்சுருந்தா கௌசல்யா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோபி ரொம்ப தேம்பி நடுங்கிட்டா, குழந்தைகளிடம் இப்படி பண்ணாதீங்க துர்கா. ஆமாம், ஒரு லெவலுக்கு மேலே எனக்கே பயம் எடுத்துச்சு சோபி பண்ணதில்ல இல்லைங்க. ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கமெண்ட் தாங்கதா, சோபி தான் பெருசா இருக்கு பாரு, சோபி என்ன இதுவா. சரி, இந்த கமெண்ட் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல தான் இருக்கு, கொஞ்சம் வளரும். நான் இந்த கமெண்ட் படிக்கவே இல்லை, நீ படிச்சியாங்க? நல்ல கமெண்ட் தானே? சரி. சோபி என்ன சோபிகா என்ன செய்யறதுன்னு தெரியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ரித்திகா விட சோபிகா உங்க மேல பாசம் அதிகமா. இது என்னங்க, பாசம் அதிகம். தயவு செஞ்சு சோபிகா கிட்ட அதிக நேரம் பேசுங்க. ரித்திகாவை கிஸ் பண்ற மாதிரி, ரித்திகாவை முத்தம் கொடுக்குற மாதிரி சோபிகாவுக்கு முத்தம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோபிகாவுக்கு நான் முத்தம் கொடுக்கறது இல்லையா? ஐயோ இதெல்லாம் இல்லை, நாங்களும் கொடுத்து வீடியோவில் வேணா ரித்திகாவுக்கு அதிகம் கொடுத்துருப்பேன். அப்படியா? சோபி உங்ககிட்ட டிஸ்டன்ஸாக இருக்கிறா, அவள் சின்ன வயசுலேயே மெச்சூர் ஆனதுனால. பட் சோபி இன்னும் குழந்தை மாதிரி தான். அவங்க அப்பாவும் அவங்க கிட்ட நிறைய நேரம் பேச சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பாக இது நாங்களே யோசிச்சிருக்கோம். பாப்பா கொஞ்சம் பெரிய பாப்பானால முன்ன இருந்ததை விட இப்போ பாண்டிங் கம்மியாயிருச்சு. பக்கத்தில் நாங்கள் இப்போ அவங்க அப்பா பக்கத்தில் உட்கார்றாரு அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, பாப்பாவே வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணுது. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பாப்பாவே பண்ணுறா. கிட்ட நிறையா பேச சொல்லுங்க. அப்போ தான் உங்கள் பாப்பா உங்ககிட்ட எதா இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீயாக சொல்லுவா, பேசுவா. உங்களுக்கு ரித்திகா அழுதா ஓகேவா, பட் சோபி அழுதுகிட்ட தண்ணி கொண்டு வா. ரித்திகா அழுதுகிட்டு இருந்துச்சுல்ல, சோபி கிட்ட தண்ணி கொண்டு வா. அவங்க அப்பா ஃபேஸ் பார்க்க திரும்பி போயிட்டா. அவங்க அப்பா ஃபேஸை பார்க்காமலே திரும்பி போயிட்டா. சோபி கிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இட்ஸ் மை கைண்ட்லி ரெக்யூஸ்ட். ஆக்சுவலி செகண்ட் பேபி பிறந்தா ஃபஸ்ட்டு பேபி டிஸ்டன்ஸ் ஆவாங்க. சோபி சின்ன வயசுலேருந்தே மெச்சூர் ஆனதுனால டிஸ்டன்ஸாக இருப்பாள். ஸோ அவகிட்ட நிறையா கொஞ்சி பேசுங்க, கிஸ் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சு. ரித்திகா கிட்ட ரொம்ப இதாக பாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. சோபிகா பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவகிட்ட நிறையா பேசுங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. எங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறீங்க. அது உண்மைதான். நானே எங்கள் சோபிட்டு சொல்லுவேன், சோபி ஏதாவது பேசு சோபி, சிரி சோபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எப்படின்னு தெரியல, சின்னதுலேருந்தே நான் கொஞ்சம் நிறைய மிரட்டிட்டேன். சின்னதுலேருந்தே எங்கள் பாப்பா உண்மை அதுதான், நிறைய மிரட்டி இந்த மாதிரிலாம் பண்ணனால அந்த சின்னதில் வந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா இப்போயும் எங்கள் பாப்பாவுக்கு இருக்குது. ஆனால் நார்மலாக பாப்பா எப்பயாவது பேசுவாள், எப்பயுமே பேச மாட்டேன். எப்பயாவது பேசினா ஆனால் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாயிலாக பேசுவாள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மைதான். இந்த கமாண்டை கூட அனீஸ் தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்படியா? இங்கே பாருங்க, ஒரு பெரிய கமாண்ட் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, அதை படிச்சு பாருங்கன்னு சொல்லி.
துர்கா சிஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு எங்கள் சண்டை வந்தாலும் அழுதுருவாள், அவங்க கூட சண்டை வந்தாலும் அழுதுருவாளாம். ரித்திகா டாடின்னு சொல்லிட்டு அழும்போது எனக்கு அழுக வந்துச்சு சிஸ்டர். நிறைய விஷயம் ஒரு செகண்டில் தான் ஞாபகம் வந்துச்சு, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. நானும் அழுதுட்டாக்கா அந்த மாதிரி தான் ஃபுல்லாக. சரி ஓகே, இனிமே இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண மாட்டோம். இதில் ஒரு விஷயங்களுக்கு என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னா, இப்போ ஒருத்தர் பெரிய கமெண்ட் படித்தோம் இல்லைங்களா, அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். 2 பேரும் ரொம்ப நேரம் பாப்பாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த விஷயம் மட்டும். இத்தனை கமெண்ட்லேயே எனக்கு அந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே நிற்கிது. அதை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. அப்புறம் எனக்கு அழுவச்சு ஒரு மாதிரி இருக்குது கமெண்ட் படிச்சதுக்கப்புறம். நோட் பண்ணுறாங்க பாருங்களா. ஆமாம், அது ஏன்னே தெரியல. அது எப்படி நான் பாப்பாவை திரும்பவும் பக்கத்தில் கொண்டு வர்றது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அவள் காலையில் எழுந்திரிச்சு காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் போகிறா அப்படின்னா அந்த அவசரமாகவே இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக. திரும்ப 3:30 மணிக்கு வருவா, வந்து சாப்பிடுவா, குளிப்பா, அவ்வளோதான் டைம் போயிடும். பெருசாக டைமே இல்லை. ஆனால் டைம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. டைம் எடுத்து பேசணும் அப்படின்னா வந்து நம்ம பேசலாம், பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பாப்பாவுக்காக டைம் ஒதுக்கி பேசுனது வரைக்கும் பண்ணதே இல்லை. எப்பயும் பேசுகிற மாதிரி பேசுவோம், சிரிப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னா இப்போ ஒரு படம் பார்க்குறோன்னா கூட ரித்திகா வந்து இப்படி வந்து நடுவில் வந்து இப்படி உட்காந்துப்பா. சோபி பார்த்தீங்கன்னா தனியாக எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்துக்குவா. அப்போவே நினைப்பேன் இங்கே வந்து உட்கார சோபி அப்படின்பா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவா. கேட்டால் இடம் பத்தல, சோஃபாவில் இடமே பத்தல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கூட எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்க நம்ம சோஃபா கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? சோஃபா கொஞ்சம் பெருசு வாங்கலாம், பார்ப்பாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா உட்கார்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சோஃபா வாங்கலான்ட்டு. கண்டிப்பாக நான் சோஃபா வாங்க போகிறேன், இதை தூக்கி போட்டு பெருசு வாங்குறோம். மேலே ஏறி உட்காந்துக்கும், சோபிகா வந்து அமைதியாக கீழே உட்காந்துருவா. அதெல்லாம் நாங்கள் வந்து கவனிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சோஃபா வாங்குகிறோம், பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆமாம் ஆமாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேடின வரைக்கும் எல்லா கமெண்டும் அவ்வளோதான் இருக்குது, எல்லாமே அதே தான். மற்றபடி இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் என்கிட்ட சொல்கிற மாதிரி விஷயம் எதுவும் இல்லை. எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. சரி ஓகே, இந்த கமெண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கமெண்ட் வந்திருக்குன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே இந்த கமெண்ட் எத்தனை வந்திருக்குன்னு சொல்கிறேன். அவங்க எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். 245 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நான் இது வரைக்கும் வந்திருக்கு. 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த 1,00,000 பேருக்கும் சாரிங்க, இனிமேல் வந்து இந்த மாதிரி ப்ராங்க் நாங்கள் பண்ண மாட்டோம். அதே மாதிரி 245 கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. அவ்வளோதான், இதே நம்மளோட கடைசி ப்ராங்காக இருக்கும். இனிமேல் வந்து பாப்பாங்களை வந்து ப்ராங்க் இனிமேல் பண்ணவே மாட்டோம். நான் அப்போவே விட்டு சொன்னேன், நம்ம டைவர்ஸ் வாங்குற மாதிரி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னா. அப்படிதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இவர் தான் இருந்துட்டு ஏன்னா வீடியோ கிட்ட உண்மையுமே டைவர்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி. நான் செத்தாலும் எங்கள் வீட்டுக்காரரும் விடமாட்டேன், கூட்டிகிட்டு தான் போவேன். அதனால் டைவர்ஸுங்கிறது எங்கள் வாழ்க்கையில் ஒன்று சிக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் சின்னாமன் ஆகணுமே தவிர என்னை விட்டு இப்படி போகவே முடியாது. அப்படியே கூட்டிகிட்டு சுட்டு வச்சுக்குவேன் நான். அதனால் இவர் அதுவும் வேண்டான்ட்டார். நான் என்ன தான் ப்ராங்க் பண்ணுறதில்ல, நீங்களே சொல்லுங்கள் ஒரு நல்ல ப்ராங்காக சொல்லுங்கள். ஆனால் இவரும் கமாண்டை பிடிச்சிருவாரு, நானும் கமாண்டை பிடிச்சிருவோம். எப்படி ப்ராங்க் பண்ணுறது சொல்லுங்கள். எப்பயாவது அதுக்கேற்ற மாதிரி டைம் கிடச்சின்னா அப்படி பண்ணிட்டுருவோம். ஊர் சைடு போனோம்னா சூப்பராக ப்ராங்க் பண்ணலாம். இப்போ எங்கள் மாமியார்லாம் வச்சு ப்ராங்க் பண்ணலாம். எங்கள் தாத்தா பாட்டி முன்னெல்லாம் சும்மா போய் நானும் எங்கள் அப்பா முன்னாடிலாம் சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவங்களும் செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றி இது பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் 2 பேர் போய் உங்கள் ஃபேமிலி முன்னாடி வந்து சண்டை போட்டு ப்ராங்க் மாதிரி பண்ணுங்கள், அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. 100% அடிச்சு சொல்கிறேன், இந்த மனுஷனுக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உனக்கு உன் வாய் அவன் கம்முன்னு வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கான், நீ தான் ஏதாவது பேசியிருப்ப, நீ வாய் மூடிட்டு போன்னு என்ன தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஆனால் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் மாமனார் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு தெரியல, எங்கள் மாமியார் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் மாமனார் ஒன்றுமே பேச மாட்டார். அவர் எப்போ தான் நான் பேச வச்சு எங்கள் மாமனார் ஆயிரம் பார்க்க அவரோட அமைதியாக வருவார், சாப்பிடுவார், அப்படியே ஒரு மம்டி ஏற்றுக்க தோல் மேலே போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுவார். எங்கள் மாமனாரோட இதை மட்டும்தான் பண்ணுவார், மற்றபடி ஒன்றுமே இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டோம். வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிருச்சு இந்த வீடியோ.
இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டால் பிச்சு பிடுவீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அதனால் ஒரே விலாகாக போடுறேன், கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு ஏதாவது முக்கியமான நான் ஏதாவது மாற்றிக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறமா ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். நான் கூட சொன்னல நேற்றுக்கு, இந்த 10 ரூபா வச்சுட்டு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது, 5 ரூபா வச்சுட்டு சாப்பிட்றது, 50 ரூபா வச்சுட்டு சாப்பிட்றது. நம்ம என்ன ஒரு 100 ரூபா வச்சுட்டு சாப்பிடலாமா? ஆசை இல்லாமல் கோயம்புத்தூர் ஜிஹெச் பக்கத்தில் போய் என்ன பண்ணால் எத்தனை நாள் ஆனாலும் நம்மளுக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து டெய்லியுமே யாராவது ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க, வண்டியில் கொடுத்தவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. காசே இல்லாமல் சும்மா இருந்தால் கூட அங்கே போய் நின்னோம்னா 3 வேளையும் சாப்பிட்டுக்கலாம். 5 ரூபா 10 ரூபா கூட தேவையில்லை. இப்படிதான் நான் ஏதாவது வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுவாருங்களா, சரி விடுங்க அந்த வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்படியே தான் நாங்கள் வீடியோவே எடுக்கிறது இல்லை. 10 ரூபா வச்சுட்டு இப்போ நான் வந்து சேலஞ்ச் பண்ணலான்னு சொன்னேன், இவர் சரின்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லை, ஜிஹெச் பக்கத்தில் நின்னா சும்மாவே எத்தனை நாள் ஆனால் சோர்ந்தீங்களாண்ணா நான் என்னதான் வீடியோ எடுப்பேன். சிரிச்சுன்னு குத்திடுவாங்க. சரி இப்போ எல்லாம் இப்போ சொல்கிறாங்களே பிங்க் சேலஞ்ச், ப்ளூ சேலஞ்ச், ஃபுட்டு அந்த மாதிரி அது ஒன்று பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா ஏதோ ஒரு கடையில் போய் சோறு சாப்பிட்டு காசு இல்லை இதெல்லாம் பண்ணதான் இல்லைன்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நினச்சிருவாங்களா, திட்டுவாங்களா? ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி வச்சலாம், எங்கள் பாருங்க கேமரா வச்சுருக்கோம், திட்டிடாதீங்க உங்கள் கடையை வந்து மோசமாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சாப்பாடு யாராவது ஃப்ரீயாக போடுவாங்களா? போட மாட்டாங்க. இல்லை நீ கறி எடுக்க போனல, ஜிபேல ஒர்க் ஆகல, அதை வீடியோ எடுத்துக்கலாம். ஆமாம், கறி எடுக்க போயிட்டு ஒரு கடையில் கூட ஜிபே ஒர்க் ஆகாமல், ஆனால் எல்லாம் தெரிஞ்ச கடைங்கிறதுனால சரிம்மா அப்புறம் தான் கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. தெரியாத கடையாக இருந்திருந்தா கறி வாங்கி பொருள் வாங்கி வச்சுக்குவாங்க. போமா காசு எடுத்துட்டு வா, நீ கறி சமைச்சா அப்படி இல்லை கரைச்சி கொடு எங்களுக்கு என்ன அப்படின்ட்டுருவாங்க. சரி ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்து அடுத்தது எடுக்கிறோம், ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சத்தமாக சொல்லு, டாடா.